ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2 நாளா வீடியோ போடல. கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறனால தான் போடல. நேத்து தான் கொஞ்சம் பரவாயில்ல. சரி வீடியோ போடுவோன்ட்டு வந்திருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் இப்போ பரவாயில்ல உடம்புக்கு. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ஆடி பட்டத்துக்கு இது கோகோ பீட் எல்லாமே ரெடி பண்ணோம்னு சொன்னோம்ல விவர்ஸ், அதைத்தான் என்ன செஞ்சுருக்கேன் நான் ஆன்லைனில் க்ரோ பேக் வாங்கியிருந்தோம்ல, அதிலலாம் எடுத்து போட்டு வச்சாச்சு இன்னைக்கு. அதில் வந்து மண்புழு உரம், வேப்ப முன்னாக்கு, அதுபோக என்னது இந்த கோகோ பீட்டு அதையும் போட்டு எடுத்து வச்சாச்சு. அது கூட கொஞ்சம் ஹார்வெஸ்ட்டும் பண்ணிக்கிடுவோம். இந்த பாருங்கள் பாவக்காய் எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு பாருங்கள். அது கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். ஒரு 7-8 காய் கிடக்குன்னு நினைக்கேன், தெரில. எடுக்க வரமாட்டேன், கட் பண்ணி தான் எடுக்கணும். அவளுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த காம்பு. இப்போ பாருங்கள் விவர்ஸ், வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பாருங்கள் விவர்ஸ், கரெக்டாக மொத்தம் 18 க்ரோ பேக்கு போட்டு வச்சுருக்கு. அதில் கொஞ்சம் தண்ணியை ஃபில் பண்ணி 2 நாளைக்கு என்ன செஞ்சிடணும், வச்சிடணும். ஏன்னா கோகோ பீட்டு, வேப்ப முன்னாக்கு, அப்புறம் மண்புழு உரம், மண் எல்லாம் சேர்ந்து போட்டிருக்கோம்ல, அந்த கலவை வந்து செட் ஆகிறதுக்கு 2 நாள் ஆகும். அதனால் நம்ம என்ன செய்யணும், 2 நாளைக்கு போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு தான் அப்புறம் என்ன செய்யணும், செடி எடுத்து விதைகள் போடணும். ஆடிப்பட்டத்துக்கு விதைகள் போட்டு ரெடி பண்ணுறதுக்காக இந்த க்ரோ பேக்கை ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், வரிசையாக கரெக்டாக 18 க்ரோ பேக் தான் போட்டிருக்கேன். இன்னும் 7 க்ரோ பேக் இருக்குது. அதுக்கு மட்டும் ஒரு ஃப்ரீக்ஸு நனைய வச்சேன் கோகோ பீட்டு. இந்த தண்ணி அடக்கு பாருங்கள், 2 நாளாக வெயிலில் காய போட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா கோகோ பீட்டு வந்து வெயிலில் காஞ்சா தான் துவர்ப்பு தன்மையெல்லாம் போகும். அப்படி தான் இதில் வந்து வேப்ப முன்னாக்கு போட்டிருக்கனால 2 நாளைக்கு என்ன செஞ்சிடணும், நல்லா ஊற வச்சிடணும். தண்ணியை ஊற்றி வச்சா தான் அந்த வேப்ப முன்னாக்கோட வீரியம் கொஞ்சம் குறையும். குறைஞ்ச பிறகு செடி வச்சா தான் செடி என்ன செய்யும், செடியாகவும் வைக்கலாம். இல்லைன்னா நம்ம விதை போட்டு என்ன செஞ்சிடலாம், இதில் வச்சிடலாம். போட்டாலும் சூப்பரான என்ன செஞ்சோம் க்ரோத் வந்துடும். இப்போ ரெடி பண்ணியாச்சு. 18 க்ரோ பேக் இருக்குது பாருங்கள். அது கூட சும்மா கொஞ்சம் ஹார்வெஸ்ட் நம்ம பண்ணிக்கிடுவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், எல்லா க்ரோ பேக்லையும் என்ன செய்யாச்சு, தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இன்னும் 2 நாளைக்கு தண்ணி மட்டும் ஊற்றி வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம், நம்ம விதை நடுவோம். ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் இருக்குது. கொஞ்சம் பாவக்காய், கொஞ்சம் பூக்கள் இருக்குது. அதையும் இப்போ எடுத்துருவோம் நம்ம. இங்கே பாருங்கள் விவர்ஸ், இவ்வளோ சங்குப்பூ ஒரு 4-5 பூ, அப்புறம் மஞ்சள் கனகாம்பரம், சிவப்பு கனகாம்பரம் ஒரு 15 பூ இருக்குது. மல்லிகைப்பூவும் 3 பூ, நேற்று ஒரு பூ பறிக்கலை. இப்போ தான் மல்லிகைப்பூ நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் பாவக்காய் எடுத்துருக்கு, 2 வெண்டைக்காய். இவ்வளோது இன்றைக்கி ஹார்வெஸ்ட். இதோட ஒரு எல்லோ கலர் ரோஸ் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்காகவும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெர்சி மாறன் வேர்ல்டுன்னு. தேங்க்யூ.